சித்தம்பலம் இதெல்லாம் நினைக்க தெரியுது. ஒருத்தர் பேசினாலே நம்மளாம் வந்து நெருங்கி போயிடுவோம். குங்கு மண்டலத்தில் 2 மிகப்பெரிய பெரிய புராண ஆசிரியர் அப்படின்னு சொல்றதை விட அடியார்களை வணங்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய பெரிய அடியார் இளையான்குடி மாநாடைய புராணத்தில் நிறைவு பண்ண சொல்றதுனால அப்பெரியவர் தம் தூய அடி இணை தலைமையில் கொண்டு சொல்லுவார். இது போல இவங்க 2 பேரும் பேசுறதுக்கு அப்புறம் எப்படிடா உனக்கு வந்து மைக்க பிடிக்கிறிய அப்படின்னு சொல்லி இவெல்லாம் சிந்திக்கிறது தெரியுது. இருந்தாலும் ஐயா போல நம்மளால் பேச முடியாது, அதை நினச்சி கூட பார்க்க முடியாது. நம்ம வேலுச்செல்வியை போல புராணத்தை மனப்பாடம் பண்ணி சொல்லவும் முடியாது. அப்புறம் ஏன் வந்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு எனக்கே தெரியுது. ஒரு சில உண்மைகள் அந்த இடத்துல சொல்லி தான் ஆகணும். இந்த ஐயா சொன்னார், தமிழகம் முழுக்க இந்த தமிழ் வழியில் இந்த வேள்வி வழிபாடுகள்லாம் சிறப்பான முறையிலே ஐயா செய்து வருகிறார் என்று. அது மட்டும் இல்லாமல் நிறைய இல்லத்தில் இன்னைக்கு எல்லாரும் சிறப்பான முறையிலே சாப்பிட்டு இருக்கிறாங்க சொல்லுவாங்கல்ல. நிறைய இடத்துல அடுப்பு எரியுது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் விதை போட்டது நம்முடைய ஐயா தான். அவர் பேரை சொல்லக்கூடாது, இருந்தாலும் தெளிவு குருவில் திருநாமம் செப்பல்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காகவாது நம்முடைய ஐயா அவர் தான். எப்படி அப்படின்னா ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு நல்லா கவனிக்கிறோம். 30 ஆண்டு ஐயாவே நம்ம வேலுச்செல்வியோ சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் அடியான் சொல்லி அதை விட்டுட்டார் போல. 30 ஆண்டுகளுக்கு முன்பு கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடு பஸ்ஸில் வந்து ஈரோட்டிலேருந்து சைக்கிள் வாடகைக்கு எடுத்துக்கிட்டு பவானி இப்போ திருநனா சொல்லி நிறைய அடியார் திருக்கூட்டம் வந்திருக்காங்க பாருங்க. நிறைய பேர் திருநனாலும் வந்திருக்காங்க. இந்த அடியார் திருக்கூட்டம் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு முக்கிய காரணம் நம்ம ஐயா தான். விதை போட்டது சொல்லுவாங்கல்ல, விதை அதுதான் நம்ம முக்கியம் சொல்லுவாங்க பாருங்க. சைக்கிளில் வந்து அப்போ 4 பேர் 5 பேர் தான் இருப்பாங்க. திருமுறைகளை படிங்க, பெரிய புராணத்தை கற்றுக்கொண்டு அடியாரை வணங்குங்கள் என்று வாரம் வந்து பெரிய புராணம் சொல்லுவார். இப்போங்க 30 ஆண்டுகளுக்கு முன்பு சைக்கிளில். இப்போ நமக்கு எவ்வளோ வாகன வசதி எல்லாமே இருக்குது. நம்ம பெரிய புராணம் கேட்பதற்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது